ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். நான் உங்கள் குட்டி பியா பேசுகிறேன். நம்ம சொன்ன மாதிரி இது டே ஒன் ஆஃப் 9 ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் பற்றி லேர்ன் பண்ணிக்க போகிறோம். ஸோ எப்பவுமே ப்ராப்ளம்ஸ் பார்த்திங்கன்னா இதில் டிஃப்ரெண்ட் டிஃபிகல்ட்டிஸ் சுச்சுவேஷன் எப்படி வரும்னா 2 இண்டிவிஜுவல்ஸ்குள்ளே வரும், இல்லை 2 கம்யூனிட்டிஸ்குள்ளே வரும். ஸோ எப்பவுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற திறமே அந்த 2 இண்டிவிஜுவல்ஸ்குள்ளே வர ப்ராப்ளம் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். மெயினாக அவங்க உடைய ப்ராப்ளம் அவங்க உங்கள் மேலே வச்சுருக்க விஷயமோ இல்லை அவங்க கம்யூனிகேட் பண்ணுற விஷயமோ ரீச் ஆகாமல் போகும்போது ஸோ அவங்க மேலே நமக்கு ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன்ஸ் வரும். ஸோ அது என்ன ஆகுனா சுச்சுவேஷனோடைய திங்ஸை அந்த பர்சன் மேலே கேரி அவுட் பண்ணுவோம். அவங்க நமக்கு எதாவது சொல்ல வந்திருப்பாங்க, நல்லதோ இல்லை ஏதோ சொல்ல வந்திருப்பாங்க. ஸோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணாமல் போவோம். அவங்க சொன்ன விஷயத்த நம்ம அக்செப்ட் பண்ணாமல் போகிறதுனால, ஸோ அவங்களுடைய இன்புட்டை ரிசீவ் பண்ணாமல் போகிறதுனால அந்த பர்சன் மேலே சுச்சுவேஷன் பேஸ் பண்ணி இருக்கிற கண்டிஷனை நம்ம பர்சன் பேஸ்டனி கண்டிஷனை இமேஜின் பண்ணிட்டு அந்த பர்சன் ராங்கு, ஸோ அந்த பர்சனால் தான் நமக்கு இந்த இஷ்யூஸு, மேபி அவர் ரைட்டாக கூட சொல்ல வந்துருக்கலாம், மேபி அவர் ராங்காக கூட சொல்ல வந்துருக்கலாம். ஸோ அந்த சுச்சுவேஷன் தான் ப்ராப்ளமே தவிர நம்மளுடைய பர்சன் ப்ராப்ளமாக இருக்க வாய்ப்பு இல்லை. மேபி அந்த கண்டினியூஸாக அந்த மாதிரி சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ண அந்த பர்சன் மேபி அந்த பர்சன் அந்த மாதிரி கண்டிஷனாகவே மாறிடுவாங்க. ஸோ ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும்னா, ஸோ சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் டிசிஷன் எடுக்கணுமே தவிர பர்சனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசிஷன் எடுக்கக்கூடாது. ஸோ அந்த சுச்சுவேஷன் உடைய திங்ஸை கேரி அவுட் பண்ணலாம், ஆனால் பர்சன் மேலே வச்சு அந்த பர்சனே கேரி அவுட் பண்ணுற மாதிரி நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் பண்ணுறோம். ஸோ அதனால் இது 2 ரிலேஷன்ஷிப்புக்குள்ள கேப் எக்ஸ்பேண்ட் பண்ணி நிறைய போயிடும். டே டு டே ஆக்டிவிட்டியில் அந்த பர்சன் நிறைய குட் திங் பண்ணியிருப்பார், அதெல்லாம் நம்ம கேரி அவுட் பண்ண மாட்டோம். ஸோ நம்ம மைண்ட் எப்பவுமே நெகட்டிவ் திங்ஸை கேரி அவுட் பண்ணும். ஸோ அந்த சுச்சுவேஷனை கேரி அவுட் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த பர்சனை கேரி அவுட் பண்ணி அவங்க மேலே அந்த சுச்சுவேஷன் இம்ப்ரெஸ் பண்ணி ஸோ இஸ் அ நெகட்டிவ் ஓரியன்ட் கேரக்டர்னு சொல்லிட்டு நம்ம டெசிஷன் எடுத்துருவோம். ஸோ அந்த சுச்சுவேஷன் வந்துருச்சு, ஸோ அந்த பர்சன் மேலே ப்ராப்ளம் வந்துருச்சு. ஸோ நம்ம என்ன எடுப்போம்னா உடனே நெகட்டிவ் டிசிஷன் எடுத்துருவோம். அந்த சுச்சுவேஷனுக்கு ஓரியன்டாக அவங்க என்ன பேசுனாங்க என்ன பண்ணாங்கன்றத ஃபர்கெட் பண்ணிவிட்டு அவங்களோட பணம் நல்லதெல்லாம் மறந்துட்டு ஸோ அதனுடைய திங்ஸை நம்ம எடுக்கும் போது ஸோ ஒரு நெகட்டிவ் டிசிஷனில் போயிருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த பர்சன் மேலேயோ இல்லை சுச்சுவேஷனுக்காக நெகட்டிவ் ஓரியன்டாக போக வாய்ப்பு இருக்குது, நிறைய இருக்குது. ஸோ அந்த திங்ஸ் போகாமல் நீங்கள் டிசிஷன் எடுத்துடுவீங்க. அந்த பர்சன் பேசுனால இல்லை அந்த சுச்சுவேஷனுக்காக ஒரு டிசிஷன் எடுத்துடுவீங்க. அது பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். ஆனால் எப்பவுமே நம்ம என்ன பண்ணோன்னா பிலீவ் ஆல்வேஸ் தேர் இஸ் அ பெட்டர் வே ஃபார் த ப்ராப்ளம், அதாவது பெட்டர் சொல்யூஷன் ஃபார் த ப்ராப்ளம். ஸோ பிலீவ் ஆல்வேஸ் தேர் இஸ் அ பெட்டர் வே டு சால்வ் த ப்ராப்ளம். ஸோ நீங்கள் எடுத்த அந்த ப்ராப்ளம் சால்விங் மெத்தடோடைய அவுட்புட் அதை விட பெட்டராக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ நின்று நிதானமாக அந்த ப்ராப்ளத்தோடைய பேஸ் அந்த டிசிஷன் எடுத்துகிட்டு கன்சிடர் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டான சொல்யூஷன் எடுத்திங்கன்னா, இல்லை அந்த சொல்யூஷனுமே கரெக்டாக இருக்கலாம், மேபி 100% இருக்க வாய்ப்பு இல்லாமல் கூட போகலாம். ஸோ பிலீவ் ஆல்வேஸ் தேர் இஸ் அ பெட்டர் ஆப்ஷன் ஆர் சொல்யூஷன் டு சால்வ் த ப்ராப்ளம். ஸோ டிசிஷன் எடுத்துகிட்டு சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணாதீங்க. டிசிஷன் எடுத்துகிட்டு அந்த பர்சனை ஒரு நெகட்டிவ் இமேஜ் கொடுத்துக்க வேண்டாம். ஸோ இது என்னோடய ரெக்வஸ்ட்டாக எடுத்துக்கிறேன். ஸோ ப்ராப்ளம் சால்விங்கில் இது ஃபஸ்ட்டு மெத்தடு. ஸோ சுச்சுவேஷனை மட்டுமே கேரி அவுட் பண்ணணுமே தவிர அந்த பர்சனுடைய திங்ஸை கேரி அவுட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு பண்ண நல்ல விஷயம் நிறைய இருக்க வாய்ப்பு இருக்குது, அதேமாரி நீங்கள் அவங்களுக்கு நல்லா பண்ண நிறைய விஷயம் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த சுச்சுவேஷனால் அந்த 100% பண்ண ஒரு குட் திங்ஸ் நெக்லெக்ட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன விஷயத்துக்காக அவர் நெகட்டிவ் இமேஜ் பண்ணிவிட்டு பர்சனுடைய ரிலேஷன்ஷிப்பை பாதிக்கிற மாதிரி நம்ம விஷயம் நடந்துக்கிறோம். ஸோ இன்னிலேருந்து ப்ராப்ளம் சால்விங்கில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸை டே 1 ஆஃப் 9 நம்ம என்ன டிசிஷன் எடுக்கிறோன்னா சுச்சுவேஷன் மட்டும் தான் கேரி அவுட் பண்ணுறோம், பர்சனை கேரி அவுட் பண்ணாதில்ல, சரிங்களா?
இதோட விஷயத்தை வந்து அந்த சுச்சுவேஷனில் அவர் ஏன் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணாருன்ற விஷயத்த நம்ம ஃபர்தராக லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இனிமே வந்து சுச்சுவேஷனை மட்டும் கேரி அவுட் பண்ணுங்கள், பர்சனை கேரி அவுட் பண்ணாதீங்க. சரிங்களா? அவங்க நல்லவங்க கெட்டவங்களாக இருக்கிறத போக நல்லவங்களாக இருக்க வாய்ப்பு இருக்குது, கெட்டவங்களாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நாம் ஏன் அந்த ப்ராப்ளத்தில் போய் மாட்டிக்கணும்? ஸோ இட்ஸ் அ ட்ராப். ஸோ ட்ராப்லேருந்து வெளியே வரத்துக்கும் சுச்சுவேஷன்லேருந்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கும் பிலீவ் ஆல்வேஸ் தேர் இஸ் அ பெட்டர் வே. சரிங்களா? அந்த விஷயத்தை கடைப்பிடிங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டே 2/9 நாளைக்கு பார்ப்போம். ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வேணுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்டென்ஷன் கம்பல்சரி கிடையாது. டேக் கேர், பாய். நான் உங்கள் குட்டி பையன் பேசுகிறேன். தேங்க்யூ.